என்னது இப்படி ஆரம்பமே இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்கட்டும் இருக்கட்டும். சரி சரி சரி, உன் தலையெழுத்து என்னை பார்க்கணும் தான் யாராலும் சரி சரி. பல பிரச்சனையில வந்திருப்ப போல. உன்னை வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அந்த அம்மா உன்னை வச்சு குடும்பம் நடத்திருக்காது, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்குதான் கோயில் கட்டி போடணும். ஒரு நாளைக்கு உன்னை என்னால சமாளிக்க முடியலையே. சரி, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கீங்க போல. என்ன மச்சான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? நான் ஒரு உள்ளதானே, எனக்கு ஏது தங்கச்சி? ரொம்ப போய் பேசுறானா? இருக்கட்டும். வர வர பாய் ரொம்ப அதிகமாகி போச்சு. என்ன இதெல்லாம் கோர்த்து போட்டு வச்சிருக்க? சரி சரி இருக்கட்டும். அந்த பக்கத்து கோர்த்து போட்டு வச்சிருக்கீங்களே, அதான் கேட்டேன். வேணா கலட்டி கொடுத்துறவா? உங்களை மாதிரி ஆளுகளுக்காண்டி தான் இத்த தண்டியா மாட்டிக்கிட்டு வந்துருக்கீங்க, சும்மா இல்ல, பாதுகாப்புக்காண்டி. சரி போலாமா? ரெடியா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரெடியா இருக்கேன். ले आता अतोरमा वरिया தூக்கி அதில் வச்ச மாதிரி இருக்குமே.
இழுத்து பாடணுமா? இழுத்து போட்டுருவோமா? நல்லா இருக்க மாட்டேங்குது. உன் வயசுக்கெல்லாம் இனிமே இழுத்து தான் போடணும். பூங்குயிலே பூங்குயிலே ஆத்தாடி சம்மணம் போட்டு வாசிக்கும் போதே எனக்கு தெரியுது. நல்லா இருக்கா? எங்கேருந்து உட்காந்து இதுலயே பாத்துக்கிட்டு இருப்பேன். என்னம்மா நல்லாவே இருக்காது. எப்ப பார்த்தாலும் அதே மூஞ்சி அதே முகரைய போய் வீட்டுல பார்க்க எனக்கே கடுப்பா இருக்கு. ஆமா, உங்க 5 பேரை எழுதலாம்னு நினைக்கிறேன். உங்க 4-5 பேர் வேறையும் சீனுக்கார கூட விட்டு வைக்கிறது இல்ல. அவர் பேரே எழுதணும். அவர் பேரை தான் முதுகுல எழுதலாம்னு பாக்குறேன். உங்களுடைய பேர் இந்த இதுல எழுதிக்கலாம்னு பாக்குறேன். இந்த தொடையில அதுக்கு மேல எழுதணும்னா தெரியாம போயிடும். கையாண்டிட்டு போதுமா? என்னக்கா உட்காந்து வேணா நான் படுத்தாங்க பாட்டான்ஸ் உட்காந்து ஆட சொல்ற. அப்புறம் நீ தண்ணியை நக்க சொல்லுவ. அப்புறம் ஏதோ என்ன பயமா இருக்கு. உங்களை மாதிரி ஆளுக வரும்போது பயமா இருக்கு. இந்த தம்பி பொங்கல் மாதிரி இருக்காப்ல கேட்ச் பண்ணிட்டாப்லன்னா போச்சுல. கைய
இதையாவது கட்டி ஃபேமஸ் ஆகுறே. கூட்டம் பார்த்து சிச்சா சிட்டு போகுது. ஒரு நாளைக்கு வேணா உனக்காண்டி சந்தோஷத்துக்காண்டி அவுத்து போட்டு ஆடவா? பயப்படுற, நீ எங்கேயோ பார்த்துருக்க. எதை பார்க்கும்போது குண்டி ஆடி ஆடிடுறா? இதை விட நல்ல ஆட்டமா ஒரு ஆட்டம் ஆடவா? உட்காந்து வேணா ஆடவா? ஏங்க அவர் வந்தோன்னா அவரை கூட உட்காந்து ஆட சொல்லியானே. கையா நீட்டி ஏங்க உங்ககிட்ட எல்லாம் நான் வரலாம்னு நினைக்கிறேன். ஒன்னும் வருத்தம் இல்லையே. ஏங்க உங்கள்கிட்ட வர்றா, உங்கள்கிட்ட வர பிடிக்கிற என்னங்க நீங்க இப்படி தங்கச்சின்றீங்க? அப்புறம் எப்படி நான் எப்படி ஆல்ரவுண்டு மாமாட்ட போங்க? ஏங்க மாமா நீ என்னையா மிருதங்கடையும் உன் தலையும் ஒன்னா இருக்கு. நான் எதையா பார்த்து பேசுறது? என்னையா எல்லாம் கண்ணகரேன்னு இருந்தா நான் என்னையா பண்றது? ஐயோ ஐயோ, கொஞ்ச நேரத்துல என்னடா திடீர்னு மிருதங்கடை பழிச்சுன்னு இருக்கேன்னு பாக்குறேன். என்னங்க மாமா? ஏங்க இருங்க, அவருக்கு ஒரு பெரிய மனுஷன் சொன்னா அப்படின்னா என்ன நீங்க அப்படி கேட்க மாட்டேங்க. நீ ஒன்னும் அவ்வளவு வருத்தப்பட ஒண்ணு என்னை கூப்பிடானா? நான் அப்படியே நீ என்னை கூப்பிட்டேன்னு வச்சுக்க, பெட்டியை தூக்கி போட்டே மண்டையில உடைச்சேன் பாத்துக்க. ஏமா அம்மா ப்ளீஸ் நீ ஒரு ட்ரிப்புப்பா அப்படின்னு நீ ஒரு நாளைக்கு கூப்பிடுவ. அன்னைக்கு இருக்கு செத்த தம்பி பொங்கல் பொல்லந்து விடுவேன். ஏங்க மாமா? என்னங்க மாமா மிருதங்காரர்கிட்ட போலாமா? இன்னி அது ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த குரங்கு மாதிரி கடிச்சிட்டானா பரவாயில்ல, கொண்டு கொண்டு போயிட்டாப்லனாதான் எனக்கு பிரச்சனை. வரிசையா நாடா இருக்கு, இதை வச்சுதான் புக்கா ஆகிட்டு இருக்கு. இதையும் புடிங்கிட்டு போயிட்டாப்லன்னா மேற்கொண்டு ஏன் நேரமா அதோ வேறதான். சரி நீங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் சொல்றீங்க, உங்களோட ஜாமான்ல இருந்து தொட்டு கும்பிட்டு ஆரம்பிச்சு நான் உங்ககிட்ட வரேன். அப்பனா நீங்க என்ன பண்ணணும்? சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், முறைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. சிரிங்க. அத்தாடி தெரியாம இந்த தம்பி பொங்கலை சொல்லிட்டேன். பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, பூவெடுத்து வச்சு விடவா ஆமா. இப்பெல்லாம் நான் கேட்டுக்கிட்டுதான் போறது, வரவா வேணாமான்னு. அந்த வந்து கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? என்ன மாமா நீ எச்சையெல்லாம் துப்பிட்டு என்ன மூஞ்ச முதல்ல சோப் போட்டு கழுவிட்டு அப்புறம் என்னைய கூப்பிடு சிரிச்சுக்கிட்டே. ஏன் நீனு வேணான்ற? என்ன வர வர என் ரேஞ்சு இப்படி ஆகி போச்சு. சரி விடுங்க, உங்க யார்ட்டையுமே நான் வரலங்க. நான் வேணாம் போங்க. நைஸாவா? ஏங்க மாமா வரவா? அந்த வண்டி இப்போ ஓரளவு தேவலை போலாம். முதல்லதான் ஏதோ ஒரு மாதிரியா இருந்திருக்கு, இப்போ ஓரளவு தேவை உயிர் இருக்கு போல. உன்னைய வச்சுக்கிட்டு அந்த அம்மா குடும்பம் நடத்த பெரிய
இருந்தாலும் இந்த வயசுல எங்க மாமா சிங்கம் மாதிரி. என்ன மாமா, என்ன மாமா, என்ன கேக்குறீங்க? அதனால உன்னை என்ன பண்ண, குப்புற போடவா? என்னது, பூண்ட வாசிக்கவா? ஏயா என்னை அதுக்குதான் கூட்டிட்டு வந்தீங்களா? இல்ல நீ அந்த வாசிக்க சொல்றியே, போயிட்டு வந்தா மழை கூட பெய்யாது. ஓ மூஞ்சி மோரக்கட்டே, அது உயிரோட இருக்கா முதல்ல வாசிக்கிறதுக்கு? ஏதோ உயிர் உண்டாக்கி வச்சிருக்காப்புல போல, எதையோ விட்டு வாசிக்க சொல்லி இருக்காப்புல. வேணாம், நல்லா இருப்ப போதும். நான் செத்த பாம்புட்டெல்லாம் போறது இல்ல. எப்ப என்ன வாசி சொன்னீங்க? தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்து நரை வீதி தானடி. உன்னாலதான் மனம் விட்டானது, கண்ணீர் தான் சுத்தானது. தேவதாசு நானும் இரணியூர் ஆறுமுகம் குடும்பத்தார் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய ஆறுமுகம் குடும்பத்தார்களுக்கு நன்றி. மூஞ்சி மேல இருக்கு. மெதுவா தந்தியடி சாமி மச்சாமி, எதையோ சொல்ல தோடு சாமி கை வச்சாமி. பிள்ளாடியே கொஞ்சம் தாங்காது அம்மா கண்ணு சாமி, நான் தேடும் சொற்கை எங்கே காமி. தில்லுமே கலச மாமா மமத்தாரு, தில்லுமே கலச போலாமோ போலாரு. என்ன கடைசியா பாடுனீங்க? நோத்தாங்கம்மாண்டு கூட நாடகத்துக்கு வந்ததே நீ நோத்தாங்கம்மான்னு வேற ஐவியா நீனு? கிழக்காத்தா சந்தன மேல வெகு வேகமா பொத்துருக்கும், உப்பரிக்க போயிலாமோ விமானத்துல பெட்டுலமோ. தில்லேலோ லேலோ லேல லேல லேலோ, தில்லேலோ லேல 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 லே. வடக்காத்தா சந்தன மேல வெகு வேகமா பொத்துருக்கும், உப்பரிக்க போயிலா விமானத்துல பெட்டுலமோ. என்ன கும்மி அடிக்கப்பட்டெல்லாம் இங்க பாடிக்கிட்டு தெரியுதா? என்னைய மாதிரி யாராவது பாட சொல்லு. முடியவே முடியாது. உன்னைய மாதிரி யாரும் பாட முடியுமா? உன்னைய மாதிரி காட்டு கட்டை யாரும் பாட முடியுமா? பாட்டு வேற மொழியில பாடுறேன், நீ சொல்லி புரியாது. என்ன மொழியில பாடுவீங்க நீங்க? எதுல வேணாலும் பாடுங்க. மெதுகண்டு மேச கட்டு மெதுலோடு லாகு மம்மு. என்னமோ சொன்னீங்களே, என்னது? இத சொல்லு, புரியுதா? மினு மினு தோடு தோம ஐயோ ஐயோ போவதட்டோரே சகே. நீ முதல்ல என்ன சொன்ன? அந்த மருதான் நீ கடனா கேக்கும் கடனா கேக்கும். ஆனா உன்னை செஞ்சு ராணி சிரிச்சாலே அந்த நிலவோ வந்து உன்னைய 1 மணிக்கு கடப்பறைகிட்ட உழவோ பார்க்கும். ஏ செவ்வாழ தண்டே உருகட்ட முண்டே, உன்னை நினைச்சுதான் இந்த சாங்கு நெருங்கி வந்தா உனக்கு வீங்கு. ஏ அம்மணி சட்டிக்கு நீ இப்ப கசகசப்பு மூஞ்சி மோகர கட்டை முதுக்கமல்ல காட்டுக்குள்ள. இப்ப தமிழ்ல நீங்க பாடுறது இல்ல. வேற கட்டிக்கும் நேரத்துல தூரத்துல நின்னவரா. எதை திறக்க போறீங்க நீங்க? உன் தாய் மாதிரி எப்படி சிரிக்குது பத்தியா? வேற பக்கத்துல இருக்கிற அவனே அவ்வளவுதான் சொத்தை அழைச்சிட்டேன். அவனுக்கே இங்க வேக்காடு தாங்க முடியாது. கண்ணங்கருத்தகிலி கொட்டம் கூட இன்னைக்கு கனகத்தை பூங்குயிலே ராணி சிரி ரொமான்ஸ் பண்ணடி எசுனுக்கா கொட்டும் கூட. என் பொண்டாட்டி பேரும் உன் பேர் ராணி எசுனுக்கா கொட்டும் கூட. அதுக்காக உன்னைய உனக்கு கசகசா பண்ணாம விட மாட்டேன் எசுனுக்கா கொட்டும் கூட. காலெடுத்து வச்சவனைய பொட்டலா கிடக்குடி எசுனுக்கா கொட்டும் கூட.
ஏன் யோகா அங்கே தாக்கி இருக்கு உன் கோமியத்துல இடி விழுக ஏசுனுக்கா பள்ளிக்கூட பயலுகள்லாம் உன்னைய பார்த்துட்டு பரிச்சு எழுத போறாங்க ஏசுனுக்கா கொட்டும் கூட அவங்க எல்லாம் எழுத மாட்டாங்க படுத்துட்டாங்க அங்க டீச்சர் நிலைமையே நினைச்சு பாரு ஏசுனுக்கா கொட்டும் கூட கண்ண கருத்தாகிலே கண்ண கருத்தாகிலே இவன் சொன்னேன் பிரசாதம் தருவாங்க கொடுக்கல 18 வயசுல என்ன பிடிக்கும் என்னம்மா என்ன பிடிக்கும் அதுதான் என்ன பிடிக்கும் ரசிச்சா என்ன பிடிக்கும் தோட்டத்தில் பரிமிச்சத்தம் கண்ணிக்கும் காதல் சத்தம் கண்ணில் வணக்கம் உன்னத்தோட மரியா மச்சா மரியா ரெண்டுலதான் உன்ன போட மரியா மச்சா மரியா சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் மருந்த போடி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன் உணவரசம் முட்டை போலி அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான போகும் கடலுக்கும் அவருடைய அப்ப நான் வாங்கி கொடுத்த உளுந்தவனையும் பருப்போடையும் கக்கு விழுந்துடுவேன் நல்ல ஸ்லாங் மேடம் விழுந்துடுவேன் ஏற்கனவே அடுத்து தாண்டி காயுது வேற எங்க அவங்க சொல்ற மண்டைய பொழந்து முடியும் பொழுது என்ன நினைச்சுக்கோ மனசுல ஏதோ அவங்க சொல்ற என்ன நினைக்க ஒரு உளுந்தவனை காண்டி இது அவங்க சொல்றியா நீனு உனக்காக தேவை என்ன நினைக்கல உன்னே தான் நினைக்கிற ராணி என்ன செத்த குனி எதுக்கு குனிய சொல்ற சிங்கப்பூர் எங்க அண்ணன் பாண்டியன் அவர் சார்பாக ரூபாய் 3001 எனக்கு நன்கொடை அளித்திருக்கிறார்கள் மற்றும் கந்தசாமி அண்ணன் சார்பாக ரூபாய் 501 இங்கே பக்கமலமாக இசைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாள் வரை பாராட்டி 501 அளித்த எங்க அண்ணன் சிங்கப்பூர் அண்ணன் பாண்டியன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி 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 உனக்கு உள்ளதானே எனக்கு ஒண்ணு வேணாம் போய் என்ன போட்டு கொண்டுகிட்டு இருக்க நீ இங்க மேகி பாக்கெட்ல பொம்மை அப்படிதான் இருக்கும் என்ன அது என்ன உனக்கு பிரச்சனை உனக்கு அன்பளிப்பு கொடுத்தாலும் போது உள்ளதான் வைக்கணுமா ஏன் வெளியில வைக்க நான் கலத்திடுவேன் அப்புறம் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் நான் இந்த பாட்டுக்கு நீர்மலாடி அடிப்பாங்க பாட்டுக்கே போகும் ரயிலுல மயிலை புனிங்க திரிக்கல போடா ஏன்னா அழகுபட்ட புள்ளே வச்சுக்கிட்டு ஒருத்தன் அதிர்ஷ்டம் தந்துக்கிட்டு இருந்தானா அந்த மாதிரி என் பொழப்பு ஆயிடக்கூடாது எல்லா டான்ஸையும் என்னை யூடியூப்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் வாயாடி பொம்பளை வந்தா நான் நோத்தவங்கம்மான்னு கேட்பேன் நான் பேசுனேன்னா அடுத்து பேத்திக்கலாம் சடங்காயிரும் அந்த அளவுக்கு பேசுவேன் மேடம் அது என்னமோ தெரியல புதுக்கோட்டை டான்ஸ் ராணியா போட்டா மட்டும் எனக்கு நீர் அந்த என் மனசாட்சி தனியா பிரிண்ட் எடுப்பேன் அவனுக்கு முன்னாடி நினைப்பு வந்துச்சு முட்டைக்கு அதே கிச்சு கிச்சு கிச்சுன்னு எப்படி தையல் ஓட்டுறான் பாரு நீ அப்படியே தையல் மிஷின் வச்சு அப்படியே அடிப்பேன் அதான் 2 தொடைக்கிட்டு அப்படியே கசக்குவேன் ஏன்னா கரும்பு ஜூஸ் புளியிறவேன் நீ போயிடாத ஓன் ஜூஸே புளிஞ்சிடா நீ எங்க நீ தம்பி வெயில் காலத்துல கிர்ரி பழம் சாப்பிடுவாங்களடா ஏமா நீ எவைய மூட்டாட்டினே வா 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 வண்ண நிலவே வா பஞ்சு குடியே வா இல்ல அவன் பப்புனு கிடையாது அவன் கசகசப்பு தன்மை உள்ளவன் அவன் நான் தான் அவன் டேரக்டர் அவன் படம் ஓட்டுறவன் அவனால இருக்க முடியல ஏன்னு கேளுவேன் நான் தாண்டி பப்புனு இரு 200 ரூபாய் சம்பளத்துல புடிச்சுக்கிருவேன் நீ செய்ய புடிச்சுக்கிருவேன் சம்பளம் எனக்கு வேணும்
இது இவன் மட்டும் கிடையாது. நீ பாத்ரூம் போனா கூட சீமக்கருவில் அப்படித்தான் மண்டி ஓட்டு கணப்பாங்க. போயிடாத, உனக்கெல்லாம் ஆனா ஒண்ணா அண்ணன் ஏபிசிடி எழுதுவாங்க. ஏ அவஞ்சூரியம் பரதேஷ் பயமால நான் ஒண்ணும் பண்ணல மேடம். நான் ஒன்னும் காரி போயில. அவ்வளவு லைட்டு பப்ளிக் இருக்கும் போது ஆதாரம் விடு, அதுக்கு 100 ரூபா சேர்த்தாரு பண்ண. ஏங்க பின்னாடி இருக்கிறதெல்லாம் சொந்த பட்டாக்ஸ். சொன்னவனே வெட்டிருச்சாடா அது. ஐயோ ஏங்க, ஐயோ நான் என்ன செய்வேன்? எல்லாரும் வீட்டுக்கு போங்க. இப்படி பிள்ளைய போட்டா பப்புனுக்கார எப்படி இது பண்ணுவேன்? இருடா ஏண்டா 12 ஏக்கர் நிலத்துல எவனாவது பருத்திய போடுவானடா? இல்லம்மா, நான் இளவட்டுக்கல்ல தூக்குறதுனால ஏண்டா வலி சிப்பி பாரு. நாய் நாட்டு நாயில தவணமா இருக்கலையா? நல்லா கோஆபரேட் கொடுக்கும். மைசெட் ஆபரேட் பண்றேன், கொலையை கட்டிடுவானே. அப்படியே அப்படியே திருகிறேன் பாரு. அப்படியே அவ்வளவுதான். இப்ப எதுக்கு இப்படி பண்றது தெரியுமா? பூரா பைக் ஸ்டார்ட் பண்ணும் போதே பூராமே இதாயிருவாங்க, வெறி விட்டுருவாங்க. பூரா பேரும் போய் முட்டி ஓட்டு செருப்பு எடுத்து தலையில அடிச்சுக்கிறாங்க. இந்த மயிர் மண்டியில போய் பார்த்த மாட்டாங்க. ராணி சொல்லுங்க ராணி சொல்லுங்க ராதாகிருஷ்ணன். உன்னையும் மாதிரி அழகான போட்டா செவத்துல அடிக்க தேவை ஆணி. அந்த காலத்துல பாட்டை போட்டு தண்ணி வச்சது கேணி. கைதட்டம். கவிதை 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 கவிதை. உன்னைய பார்க்கும் போது நான் வர்ணிக்கிறேன் பாரு. அப்படிங்களா? சொல்லுங்க ராதாகிருஷ்ணன். இப்ப சொல்லுங்க. உனட்டுக்கு நிக்கிற கோயம்புத்தூர் பொண்ணே, உன் இதுல நிக்கவா? எதுல? வாயில. வாயிலேன்னு சொல்ல முடியாதானே? உன் உதடு தாண்டி நான் வச்சிருக்க உண்டியல் பூட்டு. அந்த மாதிரியே கிழிஞ்சு போயிருக்கு. உண்டியல் பூட்டு தீபாவளிக்கு உளுந்தையும் அரிசியும் போட்டு ஆட்டு. அதனால ஏன் காட்டு சூப்பர். சும்மா கிடையாது, கைதட்டா. இவ்வளவு நாங்கள வந்து நீதி செத்து போச்சா? என்ன பெரிய லூசு கிட்ட மாட்டின மாதிரி என்ன அது? நான் லூசா இருக்கிறதுனாலதே என்னை சரி பண்றதுக்கு அந்த உறவு எல்லாம் வந்திருக்கேன். எம்கேஆர் என்ன எம்கேஆர் என்ன பேசுவான்னு தெரிஞ்சு அப்படி கூட்டம் வந்திருக்காரு. ஏதாவது பேசுவே நம்ம சிரிச்சுட்டு போக முடியாது வந்திருக்காரு. கை தட்டலாம். கமான் கமான். வா தலைவா, அவன் மூத்திரத்தை குடி, உனக்கு புத்தி வரணும். எதுக்கு அவன் மூத்தத்தை என்ன குடிக்க சொல்ற? அவன் தான் அப்பல இருந்து கிளச்சு பில்டர் பண்றேன். அதுக்கானே அவன் மூத்தத்தை என்ன குடிக்க சொல்லியா? அதே நான் வளர்க்குறேன். ஆமா உனைய இப்படி ஒரு நடை மணிமே நடக்க முடியாது. என்னோட அஸ்டன் உள்ள வந்து பேரிச்சம்பழம்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாப்ல, டீ ஊத்தி கொடுத்துட்டு இருந்தாப்ல. என்னோட மாமா. ஆனா அவர்கிட்ட போயிடாது. அதெல்லாம் 1980 வண்டி. நான் ஐயா அவர்கிட்ட போறேன். இவ்வளவு அவர் நினைச்சு எங்க ரூட்டு கேட்டு போயிடாத, திணறும். இதுட்டு போயிடாத. டிவி விட்டு வேறு விட்டு வேறு. அதனால அது உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியாம இருக்கு. இதுக்கெல்லாம் போயிடாத. முங்கு வண்டி கோந்தைய பத்தியா? கப்ளிங் மாதிரி துவையறது மாதிரி இருக்கிற மண்டை. எல்லாமே உன் அழகு தான். நீ அழகு தேவைதாடா. ரொம்ப கட்டாடி எடுத்து போல முண்டை. நல்லா வேணாம். சரி திரும்பாத. காசு எனக்கு வேணாம். உன்ட கொடுத்துட்டாலும் சீதையை பொங்கிடும். ஆமா ஆமா. இந்த ஆம்பளை எல்லாம் பெண்களை எதை பார்த்து விரும்புகிறார் அப்படின்றால் முகம், கூந்தல். கூந்தல் எங்கடி இருக்கியா? ஒட்டும சிறு கத்தால வட வருது, அரைஞ்சே வருவேன். கோயில்ல சத்தியம் ஒண்ணு இந்த மாதிரி பொம்பளை சிரிக்குது. ஏத்தா ஒட்டும சிறுத்தா 3800 ரூபா. ஸ்டிக்கரை கூட நான் தான் பிச்சேன். என்டி சக்காத்தி மலை அறுத்து முடியாம சட்டி குதிரை படம் போட்டது எப்படி கண்டுபிடிச்சு பாத்தியா? நான் Dress மாத்தும் போது நீ அதுக்குள்ள அந்த போண்டா மட்டையை கேமரா மாட்டி வச்சிருக்கேன். இப்ப மறைச்சு மைத்த புடுங்குவேன். பூராத்தையும் தெரோட்டு காட்டிட்டு. ஐயோ நல்ல வேளை நான் சட்டியோட நின்றேன்.